சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்டினுடைய யாழ்நல்லூர் விசேட வளாகமானது தற்போது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வளாகத்திலேயே முக்கியமாக சக்தி டிவியினுடைய 25 வருட காலத்திலேயே பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பல தொழில்நுட்ப ரீதியான சாதனங்கள் இந்த இடத்திலே கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் இன்றும் நாளையும் இங்கே வந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக்தி டிவியினுடைய அரிதான திரையிலே தோன்றி செய்தி வாசிக்கவும் வானொலியிலே செய்தி வாசிக்கவும் உங்களுக்கான அரிய வாய்ப்பு தற்போது வர இருக்கின்றது. ஆகவே நாளையும் நாளை மறுதினமும் திரைப்பரிசையும் குரல் தேர்வும் நடைபெற இருக்கின்றது. இளவர்களாகிய நீங்கள் இங்கே வந்து இலைமறைக்காயா இருக்கின்ற உங்களுடைய திறமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி சக்தி டிவியினுடைய அரிதான திரையிலே தோன்றி செய்தி வாசிப்பாளராவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மாணவர்கள் வரவேற்றுக் கொண்டு ஒரு விநாயகர் பூசையோடு வணக்கத்தோடு இந்த நிகழ்வை ஆரம்பிக்க வைப்பதற்கு இன்றையிலிருந்து 3 தினங்களுக்கு இங்கே இடம்பெற இருக்கிறது. இங்கே வருகை தருகின்றவர்களினுடைய அவர்களினுடைய பொழுதுபோக்கை இன்னும் சிறப்பான முறையில் இலங்கையினுடைய முன்னணி தனியார் தொலைக்காட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக்தி டிவி இந்த அதுக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், அந்த உபகரணங்களினுடைய பயன்பாடுகள் அந்த விஷயங்களை இங்கே கோர்வையாக தருவதற்கு ஒரு சிறப்பான ஒரு கண்காட்சிக்கும் ஒழுங்கு செய்யப்படும். இருக்கக்கூடியது டிஜிட்டல் யுகம். இந்த டிஜிட்டல் யுகத்தில் எல்லாம் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் இன்று இருக்கக்கூடிய இந்த தெரிவதற்கு வாய்ப்பு. எனவே இன்று இருக்கக்கூடியவர்களும் அங்கிருந்த தொழில்நுட்பங்கள் எப்படி இருந்தது இந்த கண்காட்சிக்கு ஒழுங்கு செய்யப்படும். எம்டிவியினுடைய நிகழ்ச்சி பிரிவினுடைய பணிப்பாளர் சபுரி பெரேரா அவர்கள், அவரை தொடர்ந்து சக்தி டிவியினுடைய பல விடயங்கள் இங்கே கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் நான் சொன்ன மாதிரி 25 வருட காலமாக இங்கே பயன்பாட்டில் அதிதிகளுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.